ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ ஐ திங்க் எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 4 மார்க், இம்பார்ட்டன்ட் 6 மார்க், இலக்கணத்தில் உள்ள அணிகள் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஐ திங்க் மனப்பாட பகுதி பாடலை மட்டும்தான் நான் சொல்லலை, ஏன்னா அது நீங்க கம்பல்சரி எல்லாமே படிச்சுதாகணும். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். இது போக 2 மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிருந்தாவே கண்டிப்பா 99% நீங்க வந்து ரெடி ஆயிருப்பீங்க எக்ஸாமுக்கு. பட் ஸ்டில் ஒரு லாஸ்ட் ப்ரிப்பரேஷனா இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ காலாண்டு தேர்வு, ஸோ மொழிப்பாடம், ஸோ 12ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதோட நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணா பார்க்க முடியும். அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி குவார்டர்லி எக்ஸாமுக்கு மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டு நான் சொன்னதான், புக் பேக்கை நல்லா படிச்சுக்கோங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா, இலக்கணம் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நகரம், பட்டை, தீட்டிய, இதுல வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா உங்களால் 90க்கு எவ்வளவு மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. நகரம், பட்டை, தீட்டிய, வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்து யாது? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது? கலிவிழா, ஒளிவிழா, விளக்கம் தருக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு எழுதுக. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? அடுத்தது ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன? ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. தந்தனன் கலங்கி. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி. உள்ளன்று நன்றல்லது. அடுத்து ஊமை தொடர்பை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. மயங்கொலி சொற்கள் தலை 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 கேட்காங்க. அதே மாதிரி உலை 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 அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது இருக்கு, பாத்துக்கோங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. பேச்சு விளக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். அப்புறம் கலைச்சொற்களை பொறுத்தல மெட்ரோ ட்ரெயினும் டிப்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல். தாமரை, வெங்காயம் பாத்துக்கங்க. 4 மார்க் பாருங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பன், செந்நிறுத்து பூக்காடம், வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நேயத்தை விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இல் வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என்று கேட்கிறார். அடுத்தது அகைன், சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து நிற்பவற்றை குறிப்பிடுக. நீங்கள் ஆசிரியரான மாணாக்கரை அன்பினால் இவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுக. சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும், விளக்குக. பொருள் வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. அடுத்து அன்பு மரணியும் உடைத்தாயும் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அதுல உள்ள அணி கேட்டிருக்காங்க. நயம் பாராட்டுதல். பரிசில் துறை, டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கம். நெடுவினா பாருங்க, பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை. பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செய்நெஞ்சேறுதலே அறம் என்பதை வாயிரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிகழ்ச்சியை தவிர்த்து நிறுத்த நிமிர்த்தாது. பாரதியின் கடிதம். கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, அதெல்லாம் பாத்துக்கோங்க. மனப்பாடப்பட்டு ஒருமையுடன் என்ன தொடங்கும் தெய்வமணி பாடலும் படும் என முடியும் குரலும் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ இதையும் ஒரு மாடலா பாத்துங்க. ஆல்ரெடி 2 கொஸ்டின் பேப்பர், அதையும் பாத்துக்கோங்க. பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னாவே நீங்க 100% எக்ஸாமுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.